வெல்கம் டு டீச்சர். நான் உங்கள் வழியில இன்னைக்கு என்ன விஷயம் பேச போறோம்னா, தஞ்சாவூரே ஒழுங்கி கொண்டிருக்கும் ஆசிரியை கொலை வழக்கு. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். டீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் சின்னமலை பகுதியை சேர்ந்தவர் முத்து. இவரோட பொண்ணு ரமணி. இவங்களுக்கு 25 வயசு ஆகுது. டீச்சருக்கு படிச்சிருக்காங்க. டீச்சருக்கு படிச்சுட்டு மல்லிப்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளியில தற்காலிக ஆசிரியையா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த பன்னீர்செல்வம் இவரோட மகன் மதன். 25 வயசு ஆகுது இவருக்கு. இவர் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்தவர் இங்கே தங்கிட்டு இருக்காரு. தங்கிட்டு அவரு மீன்பிடி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ரமணிக்கும் மதனுக்கும் காதல் மலர்ந்திருக்கு. காதல் ரொம்ப நாளா காதலிச்சதா சொல்லப்படுது. அதே சமயம் மதன் ரமணி கிட்ட சொல்லியிருக்காரு, இது மாதிரி நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்டுல பேசுன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டுக்கிட்ட ரமணியும் வீட்டுல போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டதான் சொல்லப்படுது. ஒத்துக்கிட்ட 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. காதலும் சுமூகமா தான் போயிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல சொந்தக்காரங்க, அதாவது ரமணியோட சொந்தக்காரங்க அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு மதனோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதை கேட்டுக்கிட்ட அவங்க பேரண்ட்ஸும் அது ரமணியை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, பான் பண்ணியிருக்காங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அதே டைம் தான் பாத்தீங்கன்னா ரமணியும் அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒதுங்கி இருக்காங்க. அதாவது மதன் கிட்ட பேசாம ஒதுங்கி அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட மதன் அவங்கள ரமணியை திரும்பவும் பின்தொடர்ந்துட்டே இருந்திருக்காங்க. அதாவது கல்யாணத்து விஷயமா பேசிட்டே இருந்திருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரமணி ஒத்துக்கிட்டு இல்லை அப்படின்னு தெரிய வருது. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில 8 மணிக்கு வழக்கம் போல டீச்சர், அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில 8 மணிக்கு வழக்கம் போல ரமணி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஸ்கூல்ல கிளாஸ்லாம் நடந்துட்டு அந்த ஓய்வு நேரம், ஸ்கூல்ல ஓய்வறை இருக்கு. அந்த ஓய்வறையில எல்லா ஆசிரியர்களும் தங்குறது வழக்கம். அதே மாதிரி கிளாஸ் டைம்லாம் முடிஞ்சு ஓய்வறையில போய் தங்கி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாலை நேரத்துல மதன் வேகமா அந்த ஓய்வறையை நோக்கி போயிருக்காங்க. ஓய்வறையில இவங்க டீச்சர் மட்டும் தனியா, அதாவது ரமணி மட்டும் தனியா இருந்ததான் சொல்லப்படுது. அந்த நேரத்துல 2 பேருக்கும் வாக்குவாதம் பெருசா நடந்திருக்கு. கல்யாண விஷயமா வாக்குவாதம் நடந்தப்ப அது ஒத்துக்காத ரமணிய கோபத்துல இடுப்புல பாத்தீங்கன்னா மீனவர்ன்றதால இடுப்புல கத்தி வச்சிருந்திருக்காரு, மீன் வெட்டுற கத்தி வச்சிருந்திருக்காரு. எடுத்து வேகத்துல அதே கோபத்துல ஓங்கி கழுத்துல குத்திருக்காரு. கழுத்துல குத்துறது மட்டும் இல்லாம உடனே முற்பட்டு வயிறுலயும் ஒரு வயிறு பகுதியிலையும் குத்திருக்காரு. குத்தினாலும் ரத்தத்துல கத்திக்கிட்டு கீழே விழுந்த ரமணியோட குரல் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்த டீச்சர்ஸ் எல்லா ஆசிரியர்கள் எல்லாம் ஓடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. மாணவர்களும் ஓடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே மதன் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு. படுவேகமா மதன் அங்க அதை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிருக்காரு. மாணவர்களும் ஆசிரியர்களும் ஓடி விரட்டி பிடிச்சிருக்காங்க. அதே சமயம் அந்த பகுதியில ரோந்து பணியில இருந்த போலீசாருக்கு இந்த விஷயம் தகவல் தெரிஞ்சு மதனை கைது செஞ்சிருக்காங்க. ரத்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட டீச்சரை உடனே மாணவர்கள், ஆசிரியர், பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு இருக்கும் போது அதே சமயம் பாதி வழியிலே அவங்க இறந்ததுதான் கூறப்படுது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் செக் பண்ணும்போது டீச்சர் உயிரோட இல்லை. இந்த வழக்கை விசாரணையில் எடுத்துக்கொண்ட போலீசார் அனைத்து குழந்தைகளையும் விசாரிச்சு அவரை கைது பண்ணி விசாரணையில எடுத்து அவரை விசாரிச்சுட்டு வர்றாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.